ओम नमो भगवते वासुदेवाय। 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 பகவத்கீதை உண்மை உறவில் 10வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. அஹம் அஜ்ஞானஜம் தமः நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமிடும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். பொருளுரை: காசியில் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் கீர்த்தனத்தினை பகவான் சைத்தன்யர் பரவலாக பிரச்சாரம் செய்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அச்சமயத்தில் காசியின் மிக புகழ்பெற்ற பண்டிதரான பிரகாசனந்த சரஸ்வதி பகவான் சைத்தன்யரை உணர்ச்சியின் வசப்பட்டவர் என்று ஏளனம் செய்தார். பெரும்பாலான பக்தர்கள் அறியாமையின் இருளில் இருப்பதாகவும், தத்துவபூர்வமாக பார்த்தால் இவர்கள் குழந்தையை போன்று உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றும் சில சமயங்களில் பக்தர்களை மாயாவாத தத்துவவாதிகள் நிந்திப்பது உண்டு. ஆனால் அது உண்மை அல்ல. பக்தியின் தத்துவமே சிறந்தது என்று எடுத்துரைத்த மிகச்சிறந்த அறிஞர்கள் பலர் உண்டு. பக்தன் அத்தகைய அறிஞர்களின் புத்தகங்களையோ தனது ஆன்மீக குருவையோ முறையாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டில் நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்தினுள் வீற்றிருக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுகிறார். எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானமற்றவனாக இருக்க முடியாது. அவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டினை செயலாற்ற வேண்டும். இதுவே அவனுக்கு தேவையான ஒரே தகுதி. இன்னும் கொஞ்சம் பொருளுரை இருக்கு, அப்புறம் படிக்கலாம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டா புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டா புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी आचार्य देवताय. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. முதல்ல எல்லாருக்கும் நன்றி. எல்லாரையும் வரவேற்கிறோம் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இங்க பகவத்கீதை 10வது அத்தியாயம் பூரணத்தின் வைபவம் என்ற தலைப்புல குறிப்பா இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த ஸ்லோகம், இதுக்கு முந்தைய 3 ஸ்லோகம் சேர்த்து பகவத்கீதையின் சதுர் ஸ்லோகம் அப்படின்னு சொல்றது உண்டு. சதுர் அப்படின்னா 4. இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சமான கருத்துக்களை இந்த 4 ஸ்லோகங்கள் கொண்டிருக்கிறதுனால இந்த 4 ஸ்லோகத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமா பக்தர்கள் கொஞ்சம் ஆழமா அதை படிச்சு புரிஞ்சுக்க முயற்சிப்பது உண்டு. அதுல 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுல முதல்ல 8வது ஸ்லோகம் பகவான் என்ன சொல்றாருன்னா, அஹம் சர்வஸ்ய பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே இத்தி மத்வா பஜந்தே மாம் புதாபாவ சமன்விதா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. படைப்பிலே
இருக்கிற அனைத்தும், அது ஆன்மீக உலகமாக இருக்கட்டும், பௌதிக உலகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நானே மூலம் அப்படிங்கிறார். எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஸோ பகவத்கீதை படிக்கிறதின் விளைவு என்ன அப்படின்றத இங்க பகவான் சொல்றார். பகவத்கீதை படிக்கிறது மூலமா பகவான் யாருன்றத தெரிஞ்சுக்கலாம். பகவான் யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டா அவன் பக்தன் ஆயிடுறான். பகவான் தான் எல்லாத்தையும் படைக்கிறார், அவர் தான் எல்லாவற்றிற்கும் மூலம், அவர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார், அவன் இன்றைய அனுபவம் அசையாதுன்னு நம்ம தமிழில் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே பகவான் தான் காரணம் அப்படின்னு இருக்கும்போது, அப்ப அவர் முன்னாடி நம்ம ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சின்ன ஜீவனாக முன்னாடி இருக்கிறோம். அப்ப வேற வழி இல்லாம இயற்கையாவே அவர் அவ்வளவு பெரியவர், இவ்வளவு கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை படைச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது தானாகவே கை அப்படி வந்துருது. பகவானே அப்படின்னு பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகம் நீங்க படிக்கும் போது அர்ஜுனன் அப்படிதான் கை கூப்பி அப்படியே பகவானை வணங்குவான். இயற்கையாகவே அந்த விஷயம் வந்திருக்கும் நமக்கு. இப்போ சாதாரணமா இந்த பௌதிக உலகத்திலே பாருங்களேன், நமக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கும். யாராவது நமக்கு தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவங்க யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவரை அறிமுகப்படுத்துறார். இவர் என்னார் இன்ன தொழில் பண்றார், இவர் இத்தனை நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறார், இவ்வளவு பெரிய நிறுவனங்கள்ல இவ்வளவு பெரிய பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிறார், இவர் இது அப்படின்னு அவரை பற்றின பெருமைகளை ஒரு 10 நிமிஷத்துக்கு சொல்லிட்டே போறார். அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்னா தானாகவே சார் வணக்கங்க. அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரோ உட்கார்ந்து இருக்காங்க, அப்படிதான் இருந்திருப்போம் இல்லையா? இப்ப அவரை பகவானோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாதுதான். ஆனாலும் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறார். சார் வணக்கங்க இல்லையா? இது சாதாரணமா நமக்கு இருக்கிற அனுபவம். இது மாதிரி பகவானை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இயற்கையாகவே உண்மையிலேயே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வேற வழியே கிடையாது. பகவானை தெரிஞ்சிக்காதவன் தான் பகவானை பத்தி ஏளனம் பண்ணி 1000 அவதூறுகள் பேசிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே பகவானை தெரிஞ்சவங்க யாரும் பகவானை வணங்காம இருக்க முடியாது, பகவானை வழிபடாம இருக்க முடியாது. அதுதான் இங்க பகவான் சொல்றார். அகம் சர்வஸ்ய பிரபவ அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ உதா பாவ சமன்விதா, இதயபூர்வமா என்ன அவன் வழிபடுறான் அப்படிங்கிறார். என்னங்க வேணும் நமக்கு? இதை விட ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிச்சிட முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய சாதனை ஏதாவது பண்ணிட முடியுமான்னா அதை விட சிறந்த பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. பகவானை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட இந்த வாழ்க்கையில நம்மளால வேற எதையாவது சாதிச்சிட முடியுமான்னா முடியாது. ஒரு பெரிய பதவி, பிரதமர் ஆகிறதோ, ஜனாதிபதி ஆகிறதோ, அல்லது பெரிய நாடான அமெரிக்கா மாதிரியான நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி ஆகிறதோ எல்லாம் கூட இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் பெரும்பாலும் பணம் அல்லது ஏதாவது செல்வாக்கு, ஏதாவது ஒரு பௌதிக விஷயம் இருந்தாலே அதை வச்சு அதை அடைஞ்சிட முடிகிறது இல்லையா? ஆனால் பகவானை அறிவது என்பது இந்த மாதிரியான எந்த ஒரு பௌதிக விஷயத்தை வச்சு நீங்க அடைய முடியாது. எனக்கு இவ்வளவு பெரிய பதவி இருக்கு, நான் பகவானை தெரிஞ்சிடுவேன் அப்படின்னு யாராவது சவால் விட்டு சொல்ல முடியுமான்னா முடியாது. பகவான் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக்க தயாரா இல்லை. பகவானை தெரிஞ்சுக்கணும்னா பகவானே அதுக்கு விருப்பப்படணும், பகவானே அதுக்கு ஒத்துக்கொள்ளணும். பகவான் ஒத்துக்கொண்டால் ஒளியே நீங்க அவரை தெரிஞ்சுக்க முடியாது. என்னையோ உங்களையோ பற்றி கூட
நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒழிய, என்ன முழுவதுமா நான் இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நானே பேசினால் ஒழிய, நானே உங்களுக்கு சொன்னால் ஒழிய உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. நம்ம சாதாரணமான ஒரு ஏன்னா ரொம்ப எளிமையான மக்கள் தான். ஆனா நமக்கே அப்படின்னும் போது நம்மளையே ஒருத்தங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது, நம்ம விருப்பம் இல்லாம, நம்மளுடைய அனுமதி இல்லாம அப்படின்னும் போது பகவானை எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும்? பகவானே தன்னை வெளிப்படுத்திக்கணும் அவங்களுக்கு. அகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தான்னு பகவத்கீதையிலே சொல்றார். யோகமாயா சமாவிருத்தா, யோகமாயா என்ற சக்தியின் மூலமா தன்னை அவர் மறைச்சிக்கிறார். எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு யோகமாயா சக்தினால மறைக்கப்பட்டிருக்கோம். அது யோகமாயா கிடையாது, அது மகாமாயா. மகாமாயா அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஒரு சிறைக்குள்ள இருக்கிற கைதிகள் மாதிரி. பகவானுடைய பௌதிக சக்தி மகாமாயான்றது. ஆனா பகவான் தன்னையும் தன்னுடைய பக்தர்களையும் யோகமாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறார். சோ பகவான் விருப்பப்பட்டால் ஒழிய தன்னை அவர் இவருக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஒழிய அவர் வெளிக்காட்டிக்க மாட்டார். அவர் வெளிப்படுத்தலைன்னா யாருக்கும் அவரை தெரிய போறது கிடையாது. ஸோ இங்க பகவான் சொல்றார், அப்படி யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இதயபூர்வமா என்ன வழிபடுறாங்க அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? மச்சிதா மத்கத பிராணா. இப்ப அந்த மாதிரி வழிபடக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, வழிபடுறாங்கன்னா என்ன அர்த்தம், எப்படி வழிபடுறாங்க? மச்சிதா மத்கதா பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அந்த வழிபாடுன்றது எப்படிப்பட்டது, எப்படி அவங்க வழிபாடு செய்யறாங்க? எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கி உள்ளன. என்ன வழிபடுறாங்க என்னுடைய பக்தர்கள் அப்படின்னா, அவங்க நாள் முழுக்க எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பெயர் புகழ் பதவி அடையிறது, எப்படி நம்ம எல்லாரும் முன்னாடி பிரபலம் ஆகிறது என்ன அப்படின்ற சிந்தனையிலேயே இருந்துகிட்டு நானும் பக்தன்னு சொல்லிக்கிறது கிடையாது. ஏன்னா பக்தன் அப்படின்னா பகவான் இங்க என்ன சொல்றார்? எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கி உள்ளன. என்னில் மூழ்கி உள்ளன. எப்பாவது நினைக்கிறான், காலைல எந்திரிச்சா கோவிந்தா, ஏன்னா உட்கார்ந்து எந்திரிக்கும் போது முட்டி வலிக்கும் போது கோவிந்தா கிருஷ்ணா ராமா இந்த மாதிரி ஏதோ பேரை சொல்லிட்டு எப்பாவது ஒரு தடவை என்ன நினைக்கிறது கிடையாது. என்னில் மூழ்கி உள்ளன அப்படின்னா அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது. வேற என்ன சொல்றார்? அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு பகவானை நினைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வாழ்க்கையே பகவானுடைய தொண்டு தான். அவங்க என்ன செஞ்சாலும் அது பகவான் தொண்டா இருக்கும். அம்பரீஷ மகாராஜரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கதை, நீங்க பாகவதத்துல படிக்கலாம். உலகத்தையே ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், மிகப்பெரிய ராஜா. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும், ஒரு நாட்டை ஆள்றது, ஒரு உலகத்தை. நாட்டு என்ன இன்னைக்கு மாதிரி நாட்டை ஆள்றது கிடையாது. உண்மையிலேயே மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு. யாரும் தப்பு செஞ்சிடக்கூடாது, எந்த பாவ செயலையும் ஈடுபட்டிருக்கூடாது, அதர்மமான செயல்களில் ஈடுபட்டிருக்கூடாது. அப்படி செஞ்சா மக்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். சரியான மழை பெய்யாது, வறட்சி வந்துடும், மக்களுக்கு உணவு கிடைக்காது, பட்டினி வந்துடும். அதெல்லாம் மன்னர் ஆட்சியாளக்கூடியவர் பொறுப்பேற்கணும். அம்பரீஷருடைய வரலாறு பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா அவர் ரொம்ப பொறுப்போடு நாட்டையும் ஆட்சி பண்ணினார். ஆனா அதே சமயத்துல பாகவதம் என்ன சொல்றதுன்னா, சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ, முதல்ல தன்னுடைய மனசெல்லாம் எப்பவும் கிருஷ்ணருடைய பாதங்கள்ல, பாதார விந்தம் அரவிந்த அவருடைய தாமரை திருவடிகள்ல அவருடைய மனசு மூழ்கி இருந்தது. அவருடைய
கைகளை கோயிலை சுத்தப்படுத்துறதுக்காகவும், கால்களை கோயிலுக்கு போய் பகவானை தரிசிக்கிறதுக்காகவும், கண்களை பகவானுடைய திவ்யமான ரூபத்தை தரிசிக்கிறதுக்காகவும், அவருடைய நாக்கு பகவானுடைய பிரசாதத்தை சுவைக்கிறதுக்காகவும், பகவானுடைய பெருமைகளை பாடுறதுக்காகவும், இந்த மாதிரி தன்னுடைய உடல் முழுக்க இந்த உறுப்புகள் அத்தனையும் பகவான் சேவையில் ஈடுபடுத்தினார். சோ கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றார்? எனது பக்தர்களுடைய வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை முழுக்க புலனின்பத்தை தேடி, குடும்ப சுகத்தை தேடி, ஏன்னா இந்த பௌதிக உலகத்திலேயே சுத்திக்கிட்டு நானும் பக்தன் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம வரலாறுல பார்க்கலாம். மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, இவங்கெல்லாம் இல்லறத்துல இருந்திருந்தா கூட, மத்வாச்சாரியர்ல இல்லறத்துக்குள்ளே போல அவர் பால சன்னியாசம் ஏற்றிட்டார். சிறு வயசுலயே சன்னியாசம் ஆயிட்டார். ஆனா ராமானுஜாச்சாரியார் பாருங்க, ரொம்ப இளம் வயதிலே இளம் மனைவியை விட்டுட்டு சன்னியாசம் ஏற்றிட்டார். சைத்தன்ய மகாபிரபு 24 வயசுல சன்னியாசம் ஏற்றிட்டார், இளம் வயதுல. இது மாதிரி வாழ்க்கையை கிருஷ்ண சேவைக்காக முழுமையா அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அப்கோர்ஸ் எல்லாரும் சன்னியாசம் ஆகணும்ன்றது இல்லை. அம்பரீஷர் சன்னியாசி கிடையாது. ஆனா அவர் வாழ்க்கையை பகவத் சேவைக்காக அர்ப்பணிச்சார். சோ அந்த மாதிரி இங்க பகவான் சொல்றார். மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். இந்த மாதிரி பக்தர்கள் சினிமா, அரசியல், கிரிக்கெட், IPL மேட்ச், இதுல எல்லாம் துளி அளவும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு துளி அளவும் அதுல விருப்பம் கிடையாது. என்னதான் சுவாரஸ்யமான டிவியில சீரியல் ஓடட்டும், என்னதான் சுவாரஸ்யமான படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி, ஏன்னா 1 வருஷம் ஓடுதுங்க, 2 வருஷம் ஓடுதுங்க ஒரே தியேட்டர்ல, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பக்தர்களுக்கு அது எல்லாமே பௌத்திகமான விஷயம், சுவையில்லாத விஷயம். அதுல கொஞ்சம் கூட சுவையே கிடையாது. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். அவங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் பரமானந்தம், மிகப்பெரிய உயர்ந்த உன்னத ஆனந்தம். அடுத்த ஸ்லோகத்துல போன வாரம் நீங்க கேட்டிருக்கீங்க, தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் பயாந்திதே. 10வது ஸ்லோகத்தை சொல்றார், எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு. இப்ப முந்தைய ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இடையராது எப்பவும் பகவத் சேவையிலேயே ஈடுபட்டு இருக்காங்க, பகவானே நினைச்சிட்டு இருக்காங்க, பகவானை பத்தின சிந்தனையிலேயே இருக்காங்க, பகவானை பற்றின பேச்சு கலந்துரையாடுறதுலேயே இருக்காங்க அப்படின்னா, என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே அவர்களுக்கு வழங்குகிறேங்கிறார். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு என்னிடம் சேருவதற்கு என்ன அறிவு தேவையோ அதை நானே கொடுக்கிறேன். ததாமி புத்தி யோகம், நானே அந்த புத்தி யோகத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹா நாஷயாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான். யாருக்குள்ள? இப்ப முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் இருக்கிற பக்தர்கள், தூய பக்தர்கள், அவங்களுடைய இதயத்துக்குள்ள வசிக்கக்கூடிய நான் அவங்களுக்கு விசேஷமான கருணையை காட்டுறேன். எப்படி? அறியாமையில் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். ஞான தீபேன பாஸ்வதா. பாஸ்வதா அப்படின்னா பிரகாசமான ஒளி. ஞான தீபம், ஞானம் எனும் ஒளி ஏற்றுகிறேன் அப்படிங்கிறார். அவங்க இதயத்துல இருக்கக்கூடிய அறியாமையை விளக்குகிறேன். அறியாமை என்ன? இப்ப இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நம்ம இந்த உடல் நினைச்சிட்டும், இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த உடலை திருப்திப்படுத்துறது தான் நம்ம வாழ்க்கை குறிக்கோள் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது மிகப்பெரிய அறியாமை. உலகம் முழுக்க எல்லா பெரிய பெரிய
விஞ்ஞானிகள்ல இருந்து, பெரிய தத்துவவாதிகள்ல இருந்து, பெரிய பெரிய கல்வியாளர்கள்ல இருந்து சாதாரண ஒரு பாமர மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறியாமை அப்படின்னா, நான் இந்த உடல் தான் எல்லாம், இந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உடலை திருப்திப்படுத்தணும், அதுக்காக தான் வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துருக்கும், ஏன்னா நாளைக்கு என்னவோ யாருக்கு தெரியும். இதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறியாமை. பகவான் அந்த அறியாமையை போக்குறார். எப்படி? ஞானம் எனும் தீபம் ஏற்றி. என்ன ஞானம்? நீ இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்ம ஞானத்தை கொடுக்கிற. ஆத்மா அப்படின்னா, இந்த ஆத்மான்றது என்ன? என்னுடைய அம்சம் அப்படிங்கிற, நித்தியமாக என்னுடைய அம்சம். பகவானுடைய அம்சமான நம்ம பகவானுடைய சேவையிலே ஈடுபட வேண்டியவர்கள். அதுதான் நம்முடைய இயற்கையான நிலை. சில பிரபுபாதர் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம், பல முறை நீங்களும் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் திரும்ப கேட்கலாம். இந்த உடல்ல இந்த கை இருக்கு, இந்த கையில ஒரு விரல் இருக்கு. இந்த விரல் இந்த உடலோட ஒரு அம்சம் இல்லையா? இப்போ இந்த விரல் என்ன பண்ணணும்? இதோட கடமை இந்த உடலோட ஒட்டி இருக்கணும். முதல்ல இந்த உடலோட இருக்கணும், அப்பதான் இதுக்கு மதிப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த விரல் இந்த உடலுக்கு சேவை பண்ணணும். இதோட கடமை அதுதான். இப்போ இந்த விரல் நினைக்கிறது, கடந்த 49 வருஷமா இந்த உடலுக்கு நான் சேவை பண்ணி 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 அழுத்து போச்சு, இனிமே நான் சேவை பண்ண மாட்டேன், இன்னிலிருந்து நான் சுதந்திரமா இருக்க போறேன் அப்படின்னு இந்த விரல் நினைக்கிறதுன்னு வைங்க. நான் இனிமே இந்த உடலோட ஒத்துழைக்க மாட்டேன், இந்த உடலுக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்ய மாட்டேன், இந்த உடலுக்கு எந்த சேவையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய அங்கங்க இந்த போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா? அந்த ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி, நாங்க இந்த நிறுவனத்தில் இனிமே வேலை செய்ய மாட்டோம், எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றலாம், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நாங்க வேலை நிறுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப இந்த விரல் போராட்டம் நடத்துது, நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும்? இப்போ பிரசாதம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாதவ் கோபால் பிரபு பிரசாதம் கொடுப்பார். இந்த விரல் பிரசாதத்தை எடுத்து வாய் வழியா வயிற்றுக்கு அனுப்புறதை விட்டுட்டு இனிமே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த விரல்கள் சக்தி கிடைக்குமா? இல்ல, நான் இந்த உடலோட இருக்க மாட்டேன், ஒத்து இருக்க மாட்டேன், நான் தனிச்சு போறேன்னு சொல்லி என்னை வெட்டி விட்டுடுன்னு வெட்டி விட்டா இந்த விரலுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? இந்த விரலுக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ நம்ம இருக்கிறது. இந்த விரல்கள் வெட்டப்பட்டுட்டா, அல்லது இந்த விரல்களை இந்த உலகத்தை சேவை பண்ணாம இருந்தா என்ன கதி ஆகுமோ அந்த கதி தான் இப்ப நம்முடைய கதி. அதுதான் நம்ம இந்த உலகத்துல துன்பப்படுறதுக்கு காரணம். இவ்வளவு எளிமையா ஒரு அறிவை பகவான் நமக்கு கொடுக்கிறார். இதுக்கு ஒரு பெரிய தத்துவவாதியா இருக்கணும், நீங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், நீங்க பெரிய பண்டிதனா இருக்கணும் அவசியமே கிடையாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். பொருளுரையில பிரபுபாதர் எடுத்த உடனே காசியில நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறார். சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே இந்த ஹரிநாம சங்கீர்த்தன யஜ்ய வழிமுறையை பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த கலியுகத்தில் அவதரிச்சார். ஆனா தன்னை பகவானு காட்டிக்கல. அதனால துரதிருஷ்டவசமா இந்த மாயாவாதிகள் அப்படின்னா யாருன்னா பார்க்கறதுக்கு பெரிய ஆன்மீகவாதிகள் மாதிரி இருப்பாங்க. அவங்க வேதம் எல்லாம் படிச்சிருப்பாங்க, வேதாந்த சூத்திரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய சாஸ்திர மேற்கோள்கள் காட்டுவாங்க, பேசும்போது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பகவான் யாருன்னு தெரியாது. பகவானை பத்தின நிறைய தவறான அபிப்பிராயம் இருக்கும் அவங்களுக்கு.
பகவான் யாருன்னு கேட்டால் ஒரு ஒளி, ஒரு சக்தி, ஒரு அது, ஒரு இது அப்படின்ட்டு 1000 உளறல்கள் இருக்கும். உளறல்கள் இந்த மாதிரி எல்லாம் மாயா அப்படின்றவங்க. பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யம். சங்கராச்சாரியர் பின்பற்றக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரியான கொள்கைகளை கொண்டவங்க. பிரம்மன் ஒண்ணுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க. கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு இதுவும் பொய் தான் பார் அப்படின்னா அப்ப தத்துவம் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க, எப்படிங்க இப்படி அரைஞ்சிங்க, இவ்வளவு வலிக்குது, இது பொய்ன்னு சொன்னா எப்படிங்க? இதுதான் மாயாவாதிகள். எல்லாம் ஒண்ணு அப்படிம்பாங்க. எல்லாம் ஒண்ணு அப்படின்னா பக்கத்துல வாங்க அப்படின்னு அவர் பாக்கெட்ல கையை விட்டு இருக்கிற பணத்தை எடுத்து இந்த பாக்கெட்ல போட்டுட்டா எல்லாம் ஒண்ணுதானங்க அப்படின்னா சரின்னு கையை எடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவாரா? தத்துவத்தை புரிய வச்சுட்டீங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க நாடு முழுக்க. சமீபத்தில் சில பிரபுபாதருடைய சீடர் கிரிராஜ் மகாராஜ்னு ஒரு சன்னியாசி, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், டான்சிங் ஒயிட் எலிஃபென்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் இருக்கு அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு வேதாந்த சம்மேளனம் அப்படின்னு சொல்லி அமிர்த்சர்ல வட இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சி மாயாவாதிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா மேடையில் ஒரு விளக்கு, ஒரு தீபம் இருக்கு, விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. வேதாந்த சம்மேளனம்ன்றாங்க. ஆனா அங்க பகவானுடைய படம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில பிரபுபாதரும் அவருடைய சீடர்களும் பங்கெடுத்துக்கிறாங்க. பல நாட்கள் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நாள் இரவு நேரம் ரொம்ப குளிரா இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு மாயாவாதி ஒரு பிரபுபாதருடைய சீடர்கிட்ட இந்த மாதிரி மாயாவாதம் பேசுறார். எல்லாம் ஒண்ணுதாங்க அப்படின்னு. அப்போ அவர் பிரபுபாதருடைய சீடர் சொல்றார், அப்படிலாம் கிடையாது. ஒரு தீ பொறியும் ஒரு பெரிய காட்டு தீயும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார் அந்த மாயாவாதி. இவர் சொல்றார் அப்படி கிடையாது, குணம் இருக்கலாம், ஆனா அளவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சின்ன பொறியா இருந்தாலும் அதுலயும் வெப்பம் இருக்கு, அதுலயும் வெளிச்சம் இருக்கு. எப்படி பெரிய காட்டு தீயில வெப்பமும் வெளிச்சமும் இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஆனா அளவுல ரொம்ப பெரிய வித்தியாசம். ஒரு பொறி எந்த நேரம் வேணா அணைஞ்சு போயிடலாம். ஒரு பொரிய வச்சு நீங்க ஒரு சின்ன நெருப்பு பொரிய வச்சு பெருசா நீங்க ஒண்ணும் பண்ணிட முடியாது. அவசரத்துக்கு பசிக்குது சாப்பிடணும்னா ஒரு சின்ன நெருப்பு பொரிய வச்சு நீங்க சமைக்க முடியுமான்னா முடியாது. சுடுதண்ணி கூட வைக்க முடியாது இல்லையா? சோ அளவுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பிரபுபாதருடைய சீடர் விளக்குறார். அவர் அதை ஏத்துக்கிறத பக்குவமா இல்லை. அவர் பிடிவாதமா இருக்கிறார். அந்த குளிருக்கு போர்வை போத்திட்டு இருக்கிறார். அந்த போர்வையிலேருந்து இந்த மாதிரி ஒரு நூலை உருவி அவர் என்ன காட்டுறார் பாருங்க, இந்த நூலும் இந்த போர்வையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அப்போ பிரபுபாதருடைய சீடர் என்ன பண்றார், அந்த நூலை அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த போர்வையை உருவிக்கிடுறாரு. அவருக்கு அவர் போத்திட்டு இருக்கிறார். அவர் மேல இருந்து உருவிக்கிட்டு போர்வையை சுருட்டி தலையணைய வச்சு இவர் படுத்திக்கிறார். ரெண்டும் ஒண்ணு தானே, நீங்க இந்த நூலையே போத்திக்கோங்க உங்க குளிருக்கு, உங்களுக்கு எதுக்கு போர்வை, ரெண்டும் ஒண்ணு தானே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன சொல்றது ஒண்ணு புரியல. 5 நிமிஷம் பார்த்தாரு, 10 நிமிஷம் பார்த்தாரு, குளிர் தாங்க முடியல. ஏன்னா வட இந்தியாவில எல்லாம் குளிர் எப்படி இருக்கும், அமிர்த்சர் என்ன பயங்கரமான குளிர். செப்டம்பர் மாசத்துல நடக்குது இந்த நிகழ்ச்சி, சொல்லவே வேணாம். உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, நீங்க சொல்ற தத்துவம் சரிதான், ஏன்னா நான் சொன்னது சரியில்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சரியான தத்துவத்தை சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்கிறார். இப்போ பிரபுபாதருடைய சீடர் சொல்வார், நீங்க என்கிட்ட நன்றி சொல்றதை விட்டுட்டு நாளை காலையில என்னுடைய குருகிட்ட நீங்க போய் சொல்லுங்க,
அவர் தான் எங்களுக்கு இந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ கருத்து என்ன அப்படின்னா, மாயாவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பா நம்முடைய இந்த பாரத தேசத்துல ரொம்ப பெரிய அளவுல பரவி இருக்கு. இது எப்படின்னா, மக்கள்கிட்ட இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சாதான் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. இல்லைன்னா பார்க்கறதுக்கு எல்லாம் பெரிய பக்திமான் மாதிரி தினமும் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது எல்லாம் பண்றாங்க. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே புண்ணியமானவங்க, பெரிய பக்திமான்கள் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அறிவுபூர்வமா என்ன புரிதல் இருக்கு, தத்துவபூர்வமா பகவான் யாரு, நம்ம யாருன்ற புரிதல் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா ரொம்ப குறைவான பேருக்கு தான் அந்த புரிதல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரகாஷானந்த சரஸ்வதி அப்படின்ற ஒரு பெரிய சன்னியாசியினுடைய தலைமையில காசியில ஒரு பெரிய மாயாவாத குழு இருக்காங்க. அவங்க சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாம கீர்த்தனை பண்ணி அங்க ஆயிரக்கணக்கான பேரை அந்த கீர்த்தனத்துல கவர்ந்துட்டு இருக்கார். இத பார்த்துட்டு சைத்தன்ய மகாபிரபு விமர்சனம் பண்றாங்க. இவர் என்ன சென்டிமெண்டலா இந்த மாதிரி ஏன்னா ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறார். சன்னியாசி அப்படின்னா ரொம்ப சாதுவா ஒரு இடத்துல உட்காந்து வேதாந்த படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கணும். இந்த மாதிரி வீதியில போயிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இதெல்லாம் ஒரு சன்னியாசியுடைய வேலையே கிடையாது அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அதை தான் இங்க பிரபுபாதர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி அறியாமை மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. பகவான் யாருன்னு கேட்டா அவர் ஒரு ஒளி, அவர் ஒரு சக்தி, எல்லாம் நம்முடைய கற்பனை தாங்க. பகவான்லாம் ஒருத்தரும் கிடையாதுங்க. அல்டிமேட்டா அதெல்லாம் நம்ம நம்மளை ஒரு ஒரு ஒழுங்கு பாதையில ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு இருக்கிற ஒரு கற்பனை. இந்த மாதிரி எல்லாம் ஆயிரம் கதைகள் இருக்கு. இந்த அறியாமை எல்லாத்தையும் போக்கி பகவான் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிமையான, இப்போ பிரபுபாதருடைய சீடர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1960களில் அமெரிக்காவில் எல்லாம் ஹிப்பிகளா இருந்தவங்க. ஹிப்பிகள் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு ஒழுக்க நெறிமுறைகளையும் கடைபிடிக்காதவங்க. எல்லா பெரிய செல்வந்தர்களுடைய பிள்ளைங்க, பொண்ணு பசங்க எல்லாருமே இளம் வயதினர். இது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துருக்காங்க. குழந்தைங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க, வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி திரும்ப 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 வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு வேண்டாம், நாங்க புதுமையா வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குறாங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து. என்னன்னா, எங்களுக்கு வாழ்க்கையில எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, ஏன்னா இன்னாரு கூட தான் சேரணும், இங்கதான் படுக்கணும், இன்னதான் சாப்பிடணும், இப்பதான் எழுந்திருக்கணும், இப்பதான் தூங்கணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம ஒருத்தரோட அவங்க மிங்கிள் ஆகுறாங்க, சேர்ந்து பழகுறாங்க. என்ன வேணா அவங்க விரும்பினது எல்லாம் போதை மருந்துல இருந்து அவங்க எல்லாத்துக்கும் அடிமை ஆகுறாங்க. எல்லா அபத்தமான செயல்கள்லையும் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டம் அந்த காலத்துல ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்காவில் வளர்ந்துட்டு இருக்கு. அரசாங்கமே திணறி போயிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இவங்களை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சமயத்திலே பிரபுபாதர் அங்க இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை தொடங்குறார். என்ன பண்றார், அங்க நியூயார்க்ல டாம்கின் ஸ்கொயர் பார்க் அப்படின்னு ஒரு பார்க்கு, ஒரு பூங்கா. அந்த பூங்காவில் ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்தடியில இந்த மாதிரி ஒரு பேர் கரத்தால வச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மாதிரி பாடுறார்.
முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வர்றவங்க எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சாது இவர் வந்து பாடுறாரு என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அவரோட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட பேசுறார். இந்த கிருஷ்ண பக்தி தத்துவத்தை எடுத்து சொல்றார். ஒவ்வொருத்தரும் அப்படியே ஈர்க்கப்படுறாங்க. நாளடைவில் அந்த கீர்த்தனத்தினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது, அந்த பங்கெடுத்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கை. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு 2 நாள் நான் சத்சங்க நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முகவரியை சொல்லி அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். வராங்க, பகவத்கீதை உபன்யாசம் கொடுக்குறார், கேட்குறாங்க, பக்தர்களாகிறாங்க. ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த மாதிரி இருந்த ஹிப்பிகள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்த அந்த மக்கள் எல்லாம் பிறப்பால கிறிஸ்தவர்கள். பெரிய பெரிய தேவாலயங்கள் இருக்கு, எல்லாம் காலியா இருக்கு, ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க அங்க. ஆனா பிரபுபாதர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா இளைஞர்களும் இவர் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. அரசாங்கம் கூப்பிட்டு மிகப்பெரிய நன்றி செலுத்தினாங்க பிரபுபாதருக்கு. இப்படி ஒரு மாற்றத்தை நீங்க இளைஞர்கள் மத்தியில கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றின்னு. கிறிஸ்தவ பாதிரியார்கள் எல்லாம் வாயடைச்சு போய் பார்த்தாங்க. நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய மதத்தை சேர்ந்தவங்க, இவ்வளவு காலம் தேவாலயம் காலியா கடந்தது, ஒருத்தர் வராம இருந்தாங்க. இன்னைக்கு அதே தேவாலயத்தை பிரபுபாதர் விலைக்கு வாங்கி கோயிலா மாத்திட்டார். ராதாகிருஷ்ணர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அது ராதாகிருஷ்ணர் கோயிலா மாறினதுக்கு அப்புறம் அந்த கோயில இடம் பத்தல வரக்கூடிய மக்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில. அந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் இந்த பக்தியின் மூலமா. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி உண்மையான ஞானத்தை கொடுக்கிறார் பிரபுபாதர். சைத்தன்ய மகாபிரபு இந்த மாயாவாதிகள் மத்தியில அப்படிதான் பண்ணினார். உண்மையான ஞானத்தை கொடுத்தார். மாயாவாதிகளை பக்தர்களா மாத்தினார். பூரியில அதே மாதிரி மிகப்பெரிய இன்னொரு சன்னியாசி, ஒரு மாயாவாதி, அவரையும் வந்து பக்தரா மாத்தினார். இந்த மாதிரி 1000 உதாரணங்கள் சொல்லலாம். இந்த பகவத் நாம கீர்த்தனம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம்னு சாஸ்திரம் சொல்றதோட நோக்கம் அதுதான். இந்த கலியுகத்துல மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை போக்கி உண்மையான ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இதயம் சுத்தமாகணும். அதுக்கு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை. இந்த பகவத் நாமம், அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பகவத் நாம கீர்த்தனை பண்றது. அதுக்கப்புறமும் அப்கோர்ஸ் இதுவும் பகவத் கதா, பகவான் நாமத்தை பற்றி பேசுறது தான். ஸோ நீங்க தொடர்ந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பக்தர்கள் வந்து அவங்க முறையா படிக்க தெரிஞ்சவங்களா இல்லாம இருக்கலாம், சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சவங்களா இல்லாம இருக்கலாம், சாஸ்திர ஞானம் இல்லாதவங்களா இருக்கலாம், முறையாக ஒரு குருவை ஏற்றுக்கொண்டவராக கூட இல்லாம இருக்கலாம். ஏன்னா முறையா வந்து அந்த சடங்கு எல்லாம் தீட்சை எல்லாம் பெற்றவராக கூட இல்லாம இருக்கலாம். ஆனாலும் தீவிரமான பக்தி, பகவானுக்கு நேர்மையா சேவை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் ஈடுபடுறார் அப்படின்னா அவங்களுக்கு நான் இந்த அறிவை கொடுக்குறேன், அவங்களுடைய அறியாமையை போக்குறேன் அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய 1000 உதாரணம் இருக்கு. இப்ப நம்முடைய பிரபுபாதர் இருக்கிறார். பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். பிரபுபாதரும் சரி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி 2 பேருமே சாஸ்திரங்கள்ல மிகப்பெரிய பாண்டித்துவம் பெற்றவர்கள். இவர் பக்தி வேதாந்தா அப்படின்ற பட்டம் பெற்றார். பிரபுபாதர் அவருடைய சீடர்கள் கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி அவருடைய ஆன்மீக சகோதரர்கள் கொடுத்தாங்க அந்த பட்டம். அதே மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மிகப்பெரிய பண்டிதர், நிறைய படித்தவர். ஆனா அவருடைய குரு கௌர கிஷோர்தாஸ் பாபாஜியை பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து கூட போட தெரியாது, அவருக்கு படிப்பறிவே கிடையாது. ஆனா பாகவதத்துல ஏதாவது தத்துவபூர்வமான சந்தேகம் வந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் இருந்த பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு போவாங்க. எப்படி அது சாத்தியம்? ஏன்னா பகவான் உள்ள இருக்கிறார், அவங்களுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறன்னா
அறியாமையை போக்கி ஞானம் எனும் தீபம் ஏற்றுகிறேன் இங்கே சொல்றாரு இல்லையா, அதுதான். அதே சைத்தன்ய மகாபிரபு இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார். அவர் தென்னிந்தியா முழுக்க யாத்திரை பண்ணிருக்கிறார். அதுல ஸ்ரீரங்கத்தில் ஒரு 4 நாள் தங்கியிருந்தார். 4 மாசம் தங்கியிருந்தார். சத்துர்மாச காலத்துல, இந்த மாதிரி மழை காலத்துல தங்கியிருந்த போது அவர் அங்க ஒரு பிராமணரை சந்திக்கிறார். ஸ்ரீரங்க கோயில்ல ஒரு பிராமணர் உட்கார்ந்து இது மாதிரி பகவத்கீதையை படிக்க முயற்சி பண்றார். ஆனா அவருக்கு படிக்க தெரியல, அவர் படிப்பறிவு இல்லாதவர். ஆனா அவருடைய குரு தினமும் அவருக்கு பகவத்கீதை படிங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால அவர் அந்த பகவத்கீதையை படிக்க முயற்சி பண்றார். எப்படியோ ஒரு எழுத்தா கூட்டி படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இதை தெரிஞ்ச மற்றவர்கள் எல்லாம் இவர் படிப்பறிவு இல்லாதவர்னு தெரியும் ஊர்ல மற்றவங்களுக்கெல்லாம். அதனால இவரை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இவர் படிக்கவே தெரியாது, இவர் என்ன பகவத்கீதையை வச்சுட்டு படிக்கிற மாதிரி இங்க ஷோ காட்டிட்டு இருக்கிறார். அல்லது இவர் கண்ணீரை விட்டு அப்படியே சில சமயத்தில் அழுவார். ஆளறதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் இங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும்போது மகாபிரபுவுக்கு தெரியும். ஏன்னா அவர் சாட்சாத் பகவான், அவர் எவ்வளவு பக்தர் அப்படின்றது அவருக்கு தெரியும். அவர் இருந்தாலும் தெரியாத மாதிரி விசாரிக்கிறார், என்ன பண்றீங்க அப்படின்னு. இது மாதிரி என்னுடைய குரு தினமும் என்ன பகவத்கீதை படிக்க சொன்னார், ஆனா எனக்கு படிக்க தெரியாது, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, அது இருக்கட்டும், ஆனா ஏன் நீங்க அழுறீங்க, உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், இந்த புத்தகத்தை எடுத்த உடனே எனக்கு பகவான் அர்ஜுனனுடைய ரதத்துல தேரோட்டியா இருக்கிறார் பாருங்க, பார்த்த சாரதியா, அந்த காட்சி எனக்கு ஞாபகம் வந்த உடனே பகவானுடைய கருணை எவ்வளவு பெரிய ஒரு கருணை, தன்னுடைய பக்தனுக்கு தேரோட்டியா வர்றார் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க, ஒரு பிரதமராவோ ஜனாதிபதியாவோ இருக்கீங்கன்னு வைங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை உட்கார சொல்லிட்டு நீங்க வண்டியை ஓட்டிட்டு போவீங்களா? எந்த தலைவராவது செய்வாங்களா? ஆனா பகவான் இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான தலைவர்களுக்கு மேலானவர் இல்லையா? ஆனா அவர் என்ன பண்றார், தன்னுடைய தொண்டனுக்கு வண்டி ஓடுறார், டிரைவரா வேலை பார்க்கிறார். சோ அந்த பிராமணருடைய புரிதல் அதுதான். இந்த காட்சி எனக்கு ஞாபகம் வந்த உடனே பகவானுடைய கருணையை நினைக்கும் போது என்னால அழாம இருக்க முடியல. பகவான் எப்படிப்பட்ட கருணை மிக்கவர், எவ்வளவு உயரத்துல இருக்கிறவர், பக்தனுக்காக எப்படி தாழ்ந்து வர்றார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது என்னால கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு ரொம்பவும் அவரை பாராட்டுவார். உண்மையிலே இதுதான் பக்தி, இதுதான் நீங்க தான் பகவத்கீதை புரிந்தவர் அப்படின்பார். பகவத்கீதை படிக்கவே தெரியல அவருக்கு, ஆனா உங்களுக்கு தான் பகவத்கீதை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். வெறுமனே எனக்கு பாருங்க எவ்வளவு ஸ்பஷ்டமா நான் உச்சரிக்கிறேன் பாருங்க, ஒரு தவறுமே இல்லை இருக்காது. நான் படிக்கும்போது எந்த வார்த்தையும் பெறலாம நான் சரியா உச்சரிப்பேன், ரொம்ப சரளமா பேசுவேன் அப்படின்னு நம்ம எவ்வளவு வேணா பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா நேர்மையான முயற்சி, உண்மையான பக்தி இல்லை அப்படின்னா பகவான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க போறது கிடையாது. பகவானை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஸோ பொருளுரையை மீதி படிக்கலாம். பகுத்தறிவின்றி தூய ஞானத்தை பெற முடியாது என்று மாயாவாத தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். அவர்களுக்காகவே பரமபுருஷர் இந்த பதிலை அளிக்கின்றார். தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேத கொள்கைகள் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளபடி முழுமுதற் கடவுளே அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன்னா பக்தி அப்படின்றது ஒரு மன எழுச்சி, ஒரு சென்டிமெண்டலான உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல்
இவங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு பாடுறாங்க, ஆடுறாங்க, என்ன, ஆனால் இவங்களுக்கு போதிய அறிவு இல்லை, ஞான யோகம் தான் மிகச்சிறந்தது அப்படின்னு சிலர் எல்லாம் பேசுறது நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த ஞான யோகிகளுக்கு, வேதாந்தா படிக்கிறவங்களுக்கு பகவான் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பகவான் யாருன்றத அவங்க தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு பக்தனுக்கு மிக தெளிவாக தெரியுது. ஏன்னா பகவானை பற்றிய ஞானம் பகவான் தான் வெளிப்படுத்துறார். இது பகவானால வெளிப்படுத்த வேண்டிய விஷயம். என்னுடைய புத்தியினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய பாண்டித்துவத்தினால அப்படின்னு நம்ம பகவானை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சித்தோம் அப்படின்னா அது பெரிய முட்டாள்தனம். அது சாத்தியமே கிடையாது. பகவானே தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய நமக்கு அவரை தெரிய போறது கிடையாது. மன கற்பனையின் மூலம் பரம உண்மையினை, பூரண உண்மையினை, பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்பது அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் பகவான். கற்பனை பண்ணி பகவானை தெரிஞ்சுங்க. பகவான் இப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ, அவர் ஒரு சக்தியா இருப்பாரோ, ஒரு ஒளியா இருப்பாரோ, அதெல்லாம் எதுக்கு? அவசியமே இல்லை. ஏன் நீ கற்பனை பண்ணிட்டு இருக்க? பகவான் யாருன்னு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுட்டு போக வேண்டியதுன்னு. இப்ப நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. உங்களை எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிருக்கீங்க? யாரும் போனதில்லை. இப்போ சிங்கப்பூர் ராசிபுரம் மாதிரி இருக்குமோ, மல்லூர் மாதிரி இருக்குமோ, ஒருவேளை இல்ல ஒரு கிராமமா இருக்குமோ, இல்ல சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரமா இருக்குமோ, நிறைய நெரிசல் நடந்த ஒரு நகரமா, இப்படி ஏதாவது கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? போயிட்டு வந்தவங்களே கேளுங்க. நான் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன் பகவானுடைய பிரச்சாரத்துக்காக. ஒரே ஒரு சிட்டி சிங்கப்பூர் அப்படின்ற அந்த நாடே ஒரே ஒரு நகரம் தான். ரொம்ப நெரிசல் மிக்க ஒரு நகரம், நிறைய கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு நாடு. ரொம்ப தூய்மையா வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும். வெளியில குப்பைகளே பார்க்க முடியாது. எல்லாத்துலயும் வரிசையா தான் போகணும். பஸ்ஸுக்கு நீங்க நின்னா கூட வரிசையில நின்று தான் பஸ்ல ஏறணும். எல்லாத்துக்கும் வரிசை. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அங்கங்க கேமரா இருக்கு. யாரும் விதிமுறைகள் பண்ண முடியாது. நீங்க சாலை விதிகளை மீறினீங்கன்னா 10 நிமிஷத்துல உங்களை எங்க இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. இது மாதிரி நிறைய அங்க போனவங்க கிட்ட கேட்டா சொல்லிட்டு போறாங்க, இதுதான் சிங்கப்பூருங்க, இப்படிதான் சிங்கப்பூர் இருக்கு. அது மாதிரி பகவானை பற்றி தெரிஞ்ச ஆச்சாரியர்கள் இருக்காங்க. ராமானுஜ ஆச்சாரியர் இருக்கார், மத்வாச்சாரியர் இருக்கார், சைத்தன்ய மகாபிரபு இருக்கார், பிரபுபாதர் இருக்கார். இது மாதிரி ஆச்சாரியர்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்றத கேட்டா தெரிஞ்சு போயிடுது பகவான் யாருன்னு. பிரபுபாதர் தான் சொல்றாங்க, இந்த விஞ்ஞானிகள்லாம் நாங்க கடவுளை தேடுறோம்னு பல 1000 கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணி வீணடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க போய் தேடிட்டு இருக்கீங்க? நான் தான் இங்க கடவுள் யாருன்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கனே. இவ்வளவு பேர் கத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் இதனால பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்க கூடாது? இல்லையா? அததான் இங்க பிரபுபாதர் சொல்றார். அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்றார்? கற்பனை பண்ணாத. அர்ஜுன அதை புரிஞ்சுக்கிட்டான். அதனால தொடர்ந்து பிரபுபாதர் சொல்றார், ஏனெனில் பரம உண்மை மிகவும் உண்மையானவர். வெறுமனே மனதால் முயற்சி செய்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல. பகவான்றவர் ஒரு நபர், அது உண்மை. கற்பனையினால அதை அடையிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு கற்பனையான ஒரு விஷயமா இருந்தா கற்பனை பண்ணி அடையலாம். ஆனா உண்மையை நீங்க கற்பனை பண்ணி எப்படி அடைய முடியும்? 1 கோடி ரூபாய் பணம் அப்படின்னு நீங்க சும்மா என்கிட்ட இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டே இருந்தா வந்துருமா? இங்க பிரபுபாதர் தொடர்ந்து சொல்றார், கோடிக்கணக்கான வருடங்கள் மனிதன் கற்பனை செய்து கொண்டே போகலாம். ஆனால் அவன் பக்தனாக இல்லாவிடில், பரம உண்மையை நேசிப்பவனாக இல்லாவிடில்,
கிருஷ்ணர் அல்லது பரம உண்மையை அவனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டினால் மட்டுமே பரம உண்மையான கிருஷ்ணர் திருப்தியுற்று தனது அச்சிந்திய சக்தியின் மூலம் தூய பக்தனின் இதயத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். தூய பக்தன் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரை தனது இதயத்தில் தாங்கியுள்ளான். சூரியனை போன்றவரான கிருஷ்ணர் இருப்பதால் அறியாமை என்னும் இருள் உடனடியாக அகற்றப்படுகிறது. தூய பக்தனுக்கு கிருஷ்ணரால் அளிக்கப்படும் விசேஷ கருணை இதுவே. மறுபடியும் இங்கே பிரபுபாத இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். சூரியன் மிக பிரகாசமான ஒரு ஒளி மிகுந்த விஷயம். சூரிய ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கிருஷ்ணர் அந்த சூரியனுக்கு ஒப்பிடப்படுறாரு இங்க. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியாது. அறியாமை அப்படின்றது இருளுக்கு ஒப்பிடப்படுது, மாயை. கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க அறியாமை இருக்க முடியாது. யாரு ஒருத்தன் பக்தனோ, யார் ஒருத்தன் எப்பவும் பகவானுடைய சிந்தனையில பகவான் தொண்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறானோ அவனுக்குள்ள பகவான் இருக்கிறார். பகவான் ஞானம் எனும் தீபமேத்தி வெளிச்சத்தை ஊட்டி இருக்கிறார். அங்க அறியாமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவன் மாயையில இருக்கிறதுக்கு, மாயை அவனை நெருங்கிறதுக்கு வழியே கிடையாது. பல கோடி பிறவுகளாக ஜடத்துடன் தொடர்பு கொண்டதன் களங்கத்தினால் ஒருவனுடைய இதயம் ஜடத்தன்மை எனும் தூசியினால் எப்போதும் கவரப்பட்டுள்ளது. ஆனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையராது ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யும் போது அந்த தூசியினை விரைவில் தூய்மைப்படுத்தி தூய ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெறுகின்றான். அதிலே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல 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 நம்ம இதயம் தூய்மை அடைகிறது. அதுக்குதான் இந்த பரிணாம சங்கீர்த்தனம் யுக தர்மமா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சேத்தோ தர்ப்பணமார்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபன சித்திரமாக சொல்றாரு. இந்த இதயம் தூய்மை அடையணும்னா நம்ம பகவத் நாம கீர்த்தனத்துல ஈடுபடணும். இறுதி இலக்கான விஷ்ணுவின் பக்தி தொண்டினாலும் நாம சங்கீர்த்தனத்தினாலும் மட்டுமே அடைய முடியுமே ஒழிய மன கற்பனைகளாலோ வாதங்களாலோ அல்ல. தூய பக்தன் தனது வாழ்க்கையின் ஜட தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் ஏங்க தேவையில்லை. ஏனெனில் அவன் தனது இதயத்தினுள் உள்ள இருளை அகற்றும் போது பக்தனின் பிரியமான பக்தி தொண்டினால் திருப்தியுறும் பரமபுருஷர் தனது பக்தனுக்கு தேவையானவை அனைத்தையும் தானே வழங்குகிறார். இதுவே பகவத்கீதையின் உபதேசங்களின் சாரமாகும். பகவத்கீதையை கற்பதனால் ஒருவன் பரமபுருஷரிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான். பகவானை பொறுப்பேற்றுக் கொள்வதால் அவன் எல்லாவித ஜட விருப்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடைகிறான். பகவானை அறிந்து கொள்வதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நம்ம பகவானுடைய பக்தன் ஆகணும். பக்தன் அப்படின்னா எப்போதும் பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்து பகவானுடைய தொண்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தர்களோட பகவானை பற்றின விஷயங்களை விவாதிக்கிறது மூலமா, கலந்துரையாடுறது மூலமா ஆனந்தம் அடையக்கூடியவன். அப்படிப்பட்ட பக்தனுக்கு பிரபுபாதர் இங்கு கடைசியில சொல்றார், தன்னுடைய வாழ்க்கை என்னவாகும், நம்ம அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவான் சேவைன்னு சொல்லி அவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டா அப்போ பகவான் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். சரணாகதி அடைஞ்ச ஒரு பக்தனை பகவான் தான், எப்படி இருந்தாலும் எல்லா ஜீவன்களையும் பகவான் தான் பராமரிக்கிறார். அனுகூல்யஸ்ய சங்கல்ப பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷதி விஸ்வாசோ கோப்ரத்வே பிராந்ததா. அப்படின்னா பகவான் தான் எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிக்கிறார். அவங்களுடைய தேவைகளை நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருந்து, உண்ணக்கூடிய உணவுல இருந்து, குடிக்கிற தண்ணீர்ல இருந்து அனைத்தையும் யார் கொடுக்கறாங்க? நம்மளா உருவாக்குறோம். நம்ம அரசியல் தலைவர்களை உருவாக்கி கொடுக்கறாங்க இதெல்லாம், இல்ல எந்த தொழிற்சாலையிலாவது இது உருவாக்குறாங்களா? உருவாக்க முடியுமா? ஒரு பருக்க அரிசியை கூட எந்த தொழிற்சாலையில உருவாக்க முடியாது. ஒரு சொட்டு தண்ணி கூட பகவான் கருணை இல்லாம நம்ம அடைய முடியாது. வரும்போது மாதவ கோபால் பிரபு சொன்னார், 2-3 நாள் மழை பெஞ்ச உடனே பாருங்க எல்லாம் பச்சை பசுமையா இருக்கு.
உயிர்களுக்கு ஆதாரம் மழை. பகவத்கீதையில் பகவான் சொல்றார், யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யாத். யஜ்ஞம் பண்ணா மழை பெய்யும், மழை பெஞ்சதுன்னா தானியம் வரும், தானியம் வந்ததுன்னா உயிர்கள் வாழ முடியும். ஸோ என்ன யஜ்ஞம்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த கலியுகத்துக்கான யஜ்ஞம், சங்கீர்த்தன யஜ்ஞம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு அதுதான் நடைமுறையில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு மட்டும் இல்லை, சில பிரபுபாதரும் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அமெரிக்காவில் எப்படிப்பட்ட மக்களை எவ்வளவு எளிதா கிருஷ்ண பக்தரா மாற்றினார் அப்படின்றத கேட்டோம். ஸோ அதனால பகவானுடைய பக்தராகணும்ன்றதுதான் நம்முடைய குறிக்கோளை ஒழிய வேற எதுவும் கிடையாது. அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் பகவான் பார்த்துக்கிறார். பகவான் நம்ம கிட்ட கேட்கறது அது மட்டும்தான், நீ என்னுடைய பக்தனாக என்னிடத்துல சரணடை, ஆம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷிஷாமி மாசுஜ. நீ என்னிடத்துல சரணடைஞ்சிட்டுனா மற்றதை நான் பார்த்துக்கிறேங்கிற, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குற. ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம அதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பண்றோம். ஆனா அப்படி இல்லாம நம்ம பிரபுபாதருடைய உதவியோடு, இந்த பகவத்கீதை உண்மை உறவில் உதவியோடு பகவான் சொல்றத நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும் இல்லை, அதை செய்யணும். முயற்சின்றது ஒன்றும் கிடையாது. செஞ்சு ஜபம் பண்ணணும்னா ஜபமாலை எடுத்து ஜபம் பண்றது தான். அதில் முயற்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதை பண்ணனால் ஒழிய நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. இல்லைன்னா பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும், நம்ம தீர்வு காணவே முடியாது. பக்தி நாளைக்கு பண்ணலான்னு நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா பகவானும் காத்துக்கிட்டே இருப்பார். ஓகே, நம்ம பிரச்சனை தீர போறது கிடையாது, பிரச்சனை இன்னும் அதிகரிக்கிறது தான் போகிறது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்காவது? கிருஷ்ணர் மட்டும்தான் போக்தாரம் அப்படிங்கிற எண்ணம் முன்னாடி கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி நான் மட்டும்தான் அனுபவிப்பாளன் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. இப்போ கிருஷ்ண பக்திக்கு இப்போ வரோம், கிருஷ்ணரும் பக்தா நம்மளும் பக்தா அப்படிங்கிற எண்ணம் கலந்து இருக்குது. கிருஷ்ணர் மட்டும்தான் பக்தாரம் அப்படிங்கிற எண்ணம். போக்தா அப்படின்னா அனுபவிப்பாளர். ஓகே, நம்மளும் அனுபவிப்பாளர் தான். ஆத்மா ஆனந்தமயோ வியாசாத். நம்ம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு ஒண்ணு கிடையாது. அது நம்முடைய இயற்கையான நிலை. ஆத்மா ஆனந்தமயமானது. ஆனா அந்த ஆனந்தத்தை எப்படி அடையிறது அப்படின்றதுக்கு ஒரு வழி இருக்கு. குறுக்கு வழியில போகக்கூடாது. நமக்கு என்ன வழிமுறை கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம செய்ய முயற்சிக்கணும். நீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணு, கிருஷ்ணருக்கு தொண்டு பண்ணு. கிருஷ்ணருக்கு சேவை பண்றது மூலமா கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சாருன்னா உனக்கு ஆனந்தம் கிடைக்குது. இதுதான் நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்றது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா இங்க பௌத்திக உலகத்துல ஒருத்தன் எப்போ ஒரு முதலாளி முன்னாடி அடிமையா சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாம கையை கட்டிக்கிட்டு அவங்க கொடுக்கறத தான் சாப்பிடணும், சொல்ற இடத்துல தான் தூங்கணும் அப்படின்னு அடிமைத்தனமா இருக்கிற மாதிரியான ஒரு நிலை கிடையாது. கிருஷ்ண சேவகன் அப்படின்னா பிரபுபாதர் ரொம்ப அருமையா நமக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக விளக்குறார். கிருஷ்ணருடைய சேவகன்ற நிலை எப்படிப்பட்டது பாருங்க. பிருந்தாவனத்துல கிருஷ்ண சேவகர்கள் என்ன பண்றாங்க? கோபர்கள் எல்லாம் கிருஷ்ணரோட விளையாடுறாங்க, கிருஷ்ணரோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, கிருஷ்ணர் கூட பேசுறாங்க, கிருஷ்ணர் கூட ஒன்னா சேர்ந்து கன்றுகளை மாடுகளை மேய்க்க போறாங்க. கிருஷ்ணர் கூட விளையாடும் போது கிருஷ்ணர் சில சமயத்துல தோத்து போறார். தோத்து போனதுக்கு தண்டனை என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் முதுகுல அவங்களை சுமந்துக்கிட்டு போகணும். கிருஷ்ணர் அது கூட பண்றார். இப்படி எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் இருக்கும் போது இதுல எங்கெங்க கஷ்டம் இருக்கு? என்னங்க இதுல
சங்கடப்படுறதுக்கு இதுல என்னங்க இருக்கு? இப்படிப்பட்ட வாய்ப்பு எவ்வளவு பேருக்கு இங்க கிடைக்கும்? இந்த பௌத்திக உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு பெரிய தொழிலதிபரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா பெருமையா சொல்லிக்கிறோம்ல, செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்றோம்ல, எல்லா சோசியல் மீடியாவிலையும் பாருங்க நான் இந்த பிரபலத்து கூட நான் இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டேன்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறோம்ல. பகவான் கூட உட்கார்ந்து சாப்பிட போறீங்க, பகவான் கூட சேர்ந்து நடனம் ஆட போறீங்க, பகவானுக்காக நீங்க சமைக்க போறீங்க, பகவானுக்காக அலங்காரம் பண்ணிவிட போறீங்க, பகவானோட சேர்ந்து எல்லாத்தையும் செய்ய போறீங்க. நீங்க செய்யற எல்லா செயல்களுக்கும் பகவான் கூடவே இருக்க போறார். இதுதாங்க பகவான் சேவகம். சேவகம் அப்படின்னா இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற நிலை மாதிரி கிடையாது. அதனாலதான் நிறைய பேருக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே இங்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துட்டதுனால இன்னும் கஷ்டப்படணுமா சேவகனா இருந்து நான் ஏன் எஜமானன் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனந்தம் நான் எஜமானனா சேவகனான்றது கிடையாது. நம்முடைய இயற்கையான ஸ்வரூப நிலையில நம்ம இருக்கிறோமான்றது தான் கேள்விங்க. நம்ம ஸ்வரூப நிலையில நம்ம இருந்தோம்னா ஆனந்தம் இருக்கு. என்ன இந்த சேவகம் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சேவகம். இதை விட உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. வைஷ்ணவன் விஷ்ணுவோட சேவகன் அப்படின்னு சொல்லிக்கிறத விட சொல்லிக்கிறது இல்ல, அந்த நிலையில இருக்கிறத விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் இந்த படைப்புல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. ஏன்னா பகவானே அந்த நிலையை மதிக்கிறார், பகவானே அந்த நிலையில இருக்கிறவங்கள வழிபடுறார். எப்பவும் என்னுடைய இதயத்துல யார் இருக்காங்கன்னு பகவான்கிட்ட கேளுங்க, பகவான் என்ன சொல்றார்? என் பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறார். இப்படி நம்ம ஒரு பக்தனுடைய மனசுல இதயத்துல எப்பவும் பகவான் இருக்கிறாரோ அது மாதிரி பகவானுடைய மனசுல இருக்கிறது யாரு? பக்தன். அதை விட உயர்ந்த ஸ்தானம் வேற என்னங்க இருக்கு? ஆனா அது புரியாம தான் நம்ம தனிச்சு அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதுதான் பிரச்சனை. பகவான் இல்லாம நம்ம அனுபவிக்க முயற்சி பண்ணும்போது அது புலன் இன்பம் ஆயிடுது, அது மாயா கட்டுப்பாட்டுல நம்ம செயல்படுறதா ஆயிடுது. அது நம்மளுடைய துன்பத்துக்கு மட்டும்தான் காரணமா இருக்கும். ஆனா அதே பகவான் சேவை மூலமா நம்ம ஆனந்தப்பட, அப்கோர்ஸ் ஒரு பக்தனுடைய நோக்கம் அது கிடையாது நம்ம ஆனந்தப்படணும்ன்றது, பகவானை திருப்திப்படுத்தணும்ன்றது தான் பக்தனுடைய நோக்கம். ஆனா இயற்கையாகவே ரொம்ப அழகா ஒரு உதாரணம் இருக்கு. இப்ப நீங்க உங்க முகத்தை ரொம்ப நல்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு, நல்ல குளிச்சு சவரம் பண்ணி நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நல்லா அழகா நாம போட்டு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அந்த கண்ணாடியில வேற மாதிரியா தெரியும்? கண்ணாடியில் இருக்கிற பிரதிபலிப்பு உண்மையான முகம் எப்படி இருக்கு அப்படித்தானே தெரியும். ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, நீங்க பகவானுடைய சேவை அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க உண்மையா செயல்பட்டீங்க அப்படின்னா பகவான் அந்த சேவையினால எப்படி திருப்தி அடைகிறாரோ அதே திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த கண்ணாடி எப்படி பிரதிபலிக்கிறதோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சேவை பிரதிபலிக்கும், நீங்க ஆனந்தப்படுவீங்க. ஆனந்தம் புதி வர்த்தனம், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா பகவானோட சேவை மூலமாகவா அல்ல பகவானை விட்டு தனித்து பிரிந்து செயல் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதா, இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தனித்து அனுபவிக்கணும்னு நினைச்சோம்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணிடுறோம், அதுதான் முட்டாள்தனம். அதனாலதான் நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய், சில பிரபுபாத கி ஜாய்.